ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண்ணாக பிறந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த ஒரு நாளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வழக்கம் போல் ஸ்கூல் டே தான். ஸோ அதனால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும், 6:20 சம்திங் இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னடா இந்த சமயத்தில் ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை போய் பார்த்தா என் நாத்தனார், எனக்கு 2 நாத்தனார், என்னோடய சின்ன நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுமே நான் வந்து இதை தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத யூகிச்சிட்டேன். அதே மாதிரியே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பாப்பா பெரிய பிள்ளை ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொன்னாங்க. உங்களுக்கு செலவு வச்சுட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் கூட சேர்த்து சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும், இன்றைக்கி வருவா என்றைக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளோட அந்த தோற்றமும் வந்து பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏஜுக்கான எல்லா மாற்றங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய நாத்தனார் வந்து தஞ்சாவூரில் இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3:30 to 6 அப்படிங்கிற மாதிரி டைம் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக பாப்பாவுக்கு 3:45 தான் ஸ்கூல் விடும். அவளை இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருக்கணும் கூப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி பாப்பாவை ஸ்கூல் லீவ் போட சொல்லிவிட்டு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் போயிட்டு வருஷத்தட்டு வைக்கிறதுக்காக தேவையான பழங்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ மாமன் சீர் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக ஹோல்சேல் ஷாப் தான் வந்து வந்திருக்கோம். அன்னைக்கு பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் மெயினாக எடுக்கணும். அது போக விளக்கு, படி இந்த மாதிரி எடுத்து தரதா இருந்தால் எடுத்து தரலாம். இல்லை அப்படின்னா சடங்கு சுற்றுற அன்னைக்கு வைப்பாங்க. நாங்கள் விளக்கு, படி ரெண்டுமே இன்றைக்கே வாங்கி வச்சுட்டோம். இதில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம எடுக்கிற எல்லாமே பித்தளை பொருளாக தான் இருக்கணும். உட்கார ஸ்டூல் கொண்டு, தலைக்கு தண்ணி ஊற்றுற சொம்பு, அப்புறம் அந்த சல்லடை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் தான் எடுப்பாங்க. இந்த ஸ்டூல் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்ம வெயிட்டாக இருந்தது. இதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். நாங்கள் அந்த போனி காமிச்சோம் இல்லையா, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவர் சில்வரில் எடுத்துக்கிட்டோம். அது போக பாப்பா சாப்பிட்றதுக்காக தண்ணி தட்டு, சொம்பு இதையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கின எல்லா பாத்திரத்தையும் அந்த பெரிய பூனிக்குள்ளேயே போட்டுட்டோம். கொண்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே தண்ணி தகடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஜூஸ் குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி, அங்கே பக்கத்தில் ஜிகிருதந்தா தான் விற்றுச்சு, அதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மார்க்கெட் சைடு வந்து வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஃபைனலாக இங்கே போயிட்டு பொட்டுக்கல்ல, சர்க்கரை, சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் இப்போ கடைக்கு வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ புதுசாக ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நவனிதாஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே இது வரைக்கும் போனதில்லை. சரி போய் பார்ப்போம், பக்கமாக இருக்குது, நமக்கும் டைம் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். பாப்பாவோட கலருக்கு செட் ஆகிற மாதிரி பாப்பா இது வரைக்கும் போடாத கலராக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டுக்கார் வந்ததுமே ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சுட்டு, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையிலே எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதை எடுக்க சொல்லி என்னை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தார். எனக்கு அது பிடிக்கல, நான் அதை எடுக்க மாட்டேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஃபைனலாக போகும்போது, இது நீ எடுத்ததுக்கு நான் எடுத்தது எவ்வளவோ தேவலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். 2 பேர் எடுத்ததுமே வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.
ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இந்த கடைக்கு போனதுக்கான மெயின் ரீசனே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை, ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அதுக்குள்ளே பார்த்து ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனும் கூட. வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னா இந்த சைடில் வேறு எந்த கடையும் பெரிய கடை இல்லை. திரும்பவும் நாங்கள் மார்க்கெட் தாண்டி போனோம் பார்த்திங்களா, அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு இன்னும் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கடையிலே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 ட்ரெஸ் எடுத்தோம். இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸும் நாங்கள் சோறாக்கி போடுற அன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பஸ் ஏறுறப்ப 2:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்தப்போ மணி 3:15 3:30 இருக்கும். கரெக்டாக அவங்க சொன்ன டயத்துக்கு ஆஜராகியாச்சு. வந்ததுமே டக்குன்னு தட்டு வரிசை வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் 11 தட்டு கிட்ட வச்சோம். பாப்பாவுக்கு மாமஞ்சீரா நாங்கள் என்னென்ன வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் சொன்ன மாதிரியே படி வாங்கிட்டேன். தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு சொம்பும் பித்தளையில் வாங்கியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு சொம்பு. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தட்டு, தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த சல்லடை. அது போக இந்த முக்காலி நான் இன்னும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டல. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல வெயிட்டாக இருந்தது. மேலே செம்மையாக டிசைன் போட்டிருந்தது. பாப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக நாங்கள் கொண்டு வந்த போனியில் தண்ணி பிடிச்சிட்டு வேப்பலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். சந்தனம் அழகும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீனிக்கும் பந்தலிலே, முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென, இது பூந்தேனோ. இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினாக தேவைப்படுற ஆளே தாய் மாமா தான். தாய் மாமா மாலை போட்டதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அத்தை பண்ணுவாங்க. அத்தைக்கப்புறம் நிறைய பெண்கள் எல்லாம் சேர்ந்து சடங்கு பண்ணுவாங்க. இந்த சடங்குகள் எல்லாம் எனக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. பல இடங்களுக்கு போயிருக்கோம், ஏஜ் அட்டன் பண்ணோன்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் அங்கே சொந்தக்காரங்க வரைக்கும் செய்வாங்க, நம்ம சும்மா அப்படியே இது பண்ணிவிட்டு வந்துடுவோம் இல்லையா. அதனால் எனக்கு சரியாக எப்படி செய்யணும்னு தெரியல. அங்கே இருந்த ஆன்ட்டி ஒருத்தவங்க இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. பூவடி அவ பொன்னடி அதை தேடி போகும் தேனி, தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி, தாழம் பூவாசம் வீசும் மேனியோ அந்த 7 லோகம் பார்த்திடாத தேவியோ, ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படைச்சதாரு, என்னைக்கும் வயசு 3 என் சொல்லு பலிக்கும் பாரு, இது பூந்தேரோ. செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்த எல்லாருக்கும் தட்டு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் அத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சாச்சு. இன்னைக்கான டே இவ்வளோ ஸ்பெஷலாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது நினச்சி கூட பார்க்கல.
ஆனால் கடவுள் இந்த நாளை ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த நாள் கொடுத்ததற்காக அவங்ககிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லிக்கலாம். பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் பொறுப்பெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, அவங்கள சுற்றி இருக்க எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் பொம்பளை பசங்களில் இந்த பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா. இவளுக்கு அடுத்தது இன்னும் 2-3 குட்டீஸ் வந்து இருக்காங்க. போட்ட மாலையை மாமா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கழட்டி விடணும். அதையும் செஞ்சு முடிச்சாச்சு. நாங்கள் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 9:30 மணிக்காக தான் கிளம்பணும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு டைம் ரொம்ப இழுத்துருச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, இதுக்கு மேலே லேட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தூக்கம், பாப்பாவுக்கும் நல்ல தூக்கம். ஃபைனலி ஒரு 3/4 மணி நேரத்தில் திருச்சி வந்து சேர்ந்தாச்சு. வண்டி ஸ்டாண்டில் வண்டியை போட்டுட்டு தான் பஸ் ஏறணும். ஸோ அதனால் டக்குன்னு பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே எதுக்கும் வெயிட் பண்ணாமல் வண்டியில் ஏறி டக்குன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். விலாகை பற்றின ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.